அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டூ ஸ்டோரி நேம் இஸ் அப் த பலூன்ஸ் அப் அண்ட் டவுன். நான் உங்களுக்கு தமிழில் சொல்லித்தரேன். ஓகே, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாருன்னா தாத்தாவும் கவியும். தாத்தா பேர் விக்ரம். அந்த 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 பாப்பா பேர் கவித்ரா. அப்படியே போயிட்டுருக்கும் போது தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் விழுந்துச்சா, தேங்காய் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தாத்தா சாப்பிட்டாங்க. தாத்தா இது என்னதுன்னு கேட்டாங்களாம் கவிதா. அதுக்கு தாத்தா சொன்னாலாம், இது தான் நம்மளுக்கு வெயில் காலத்தில் ரொம்ப சத்து, நீ வேணால் சாப்பிட்றியா அப்படின்னு தாத்தா கேட்டாங்க. அடுத்தது கவித்ரா சொன்னா, எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்னேன்னு வாய் டேஸ்ட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தாத்தா, சரி கொடுக்கிறேன், நீ சாப்பிட்டு பார்ப்பியா? சாப்பிடுவேன் தாத்தா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். தாத்தா, எனக்கு ரொம்ப போயிடுச்சு. நம்ம தோட்டத்தில் தானே இருக்கு தென்னை மரம். ஆமாம் இருக்கே, ஒன்று உழுதுருக்கு, நீ வேணா சாப்பிட்றியா? சாப்பிட்றேனே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன இந்த வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறேன் தான் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. பார்ட் 3 இப்போயே நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறோம். பார்ட் 3 ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நேம்ஸ் தமிழ் தான். இந்த ஸ்டோரி பேர் விவசாயம் விளைவு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நடந்தது. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்தாலாம். அந்த பொண்ணு பேர் தான் பவித்ரா. அந்த தாத்தா பேர் தான் முருகன். அவங்க ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த தாத்தா சொன்னாங்க, உன்னால் செய்ய முடியாது, நீ ஸ்கூல் தானே படிக்கிற, இந்த வயசுலேயே நீ சேரிய, ரொம்ப நல்லதாக போச்சு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த தாத்தா இந்த வயசில் செஞ்சால் தானே தாத்தா பெருசாக போய் செய்ய முடியும் அப்படின்னு பவித்ரா சொன்னா, தாத்தா இப்போயே நம்ம உழைச்சா தான் பெருசாக போய் நம்ம பெரிய ஆளாக ஆக முடியும், அதுக்குன்ட்டு சின்ன பிள்ளையா செய்வாங்க. நீ ஏன் எத்தனாவது படிக்கிற? 3வது தானே படிக்கிற, அதுக்கே இவ்வளோவா அப்படின்னு தாத்தா கேட்டாங்க. அதுக்கு சொன்னா பவித்ரா, நான் ஒன்றும் 3rd இல்லை 5வது அப்படின்னு சொன்னான். 5வதாக இருந்தாலும் அது சின்ன கிளாஸ் தானே, 6th-லேருந்து 12th வரைக்கும் தான் நீ படிப்ப. அதுக்கப்புறம் காலேஜ்னால் எங்கே போவ? காலேஜ்னால் நான் வேறு ஊர்லேயே படிச்சிருவேனே அப்படின்ட்டு பவித்ரா சொன்னான். அதுக்கு தாத்தா, நல்லாத்தான் பேசுறியே இப்பயே. அப்போ ஆமாம், உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? எனக்கு எப்போ போலே பிடிக்கும் மேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா. அதுக்கு தாத்தா சொன்னார், மேக்ஸா? அது ரொம்பவே கஷ்டமே, உனக்கு எப்படி அது பிடிக்குது? நான் ஈஸியாக கற்றுக்கிறேன், நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம். அப்படியா? அது என்னது? அந்த ஆப் தான் டியோலிங்கோ ஆப்பில் நிறைய கோர்ஸ் எல்லாமே இருக்குது. செஸ் இருக்குது, நல்லா எல்லாமே இருக்குது. டியோலிங்கோவில் செஸ், லாங்குவேஜ், கொரியன், 40+ லாங்குவேஜ் இருக்குது. அதில் நீங்கள் எல்லோரும் போய் படிக்கலாம். அதில் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாம், தமிழ் தெரியலன்னா எல்லாமே நீங்கள் படிக்கலாம். அதுவும் செஸ் கூட விளாட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.